இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி நியூ சிலபஸுக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு நாம் பார்க்க போகிறோம். அப்போ கொஸ்டின் எல்லாம் இந்தந்த ரெஃபரன்ஸ் புக்கை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த நியூ சிலபஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த எம்எஸ்சி சிலபஸ் ஓரியன்ட், எல்லாமே எம்எஸ்சியில் உள்ள சிலபஸ் அப்படியே இந்த நியூ சிலபஸில் இருக்குது. சரிங்களா? அப்போ மேக்ஸிமம் அதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்போ அதில் உள்ள புக்ஸு எல்லாமே இதில் கொடுத்துருக்குறேன். அப்போ இந்தந்த புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இந்தந்த புக்ஸை ரெஃபர் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். வாங்க இப்போ என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு புக்ஸாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெரி மார்ச். அப்போ ஒரு கெமிஸ்ட்ரி ஆசிரியர் இல்லைன்னா ஒரு பிஏ எம்எஸ்சி பிஎட் முடிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த ஆசிரியர்கிட்ட கண்டிப்பாக இந்த ஜெரி மார்ச் புத்தகம் இருக்கணும். சரிங்களா? அப்போ இது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிடுங்க. எப்போதுமே இந்த ஜெரி மார்ச் புத்தகம் வந்துட்டு தேவைப்படும். அப்போ இது ஒரு முக்கியமான புத்தகம், ஜெரி மார்ச் அட்வான்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அடுத்தது ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎல் ஃபினார் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இது அப்போ இதில் ரியாக்ஷன் மெக்கானிசம் அண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இதில் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் இருக்குது இது ஐஎல் ஃபினாரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் தாமஸ் ஹெச் லவ்ரி கேத்லின் ஷூலர் ரிச்சர்ட்சன். இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் அண்ட் தியரி இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இப்போ இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். இந்த புத்தகம் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எம் முகர்ஜி அண்ட் எஸ்பி சிங். இது வந்துட்டு ரியாக்ஷன் மெக்கானிசம் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இல்லை அப்போது இந்த புத்தகம் கொஞ்சம் சிம்பிளான புத்தகம், வாசிக்கிறதுக்கும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இந்த எஸ்எம் முகர்ஜி. அப்போ இதில் ரியாக்ஷன் மெக்கானிசம் இதில் இருக்குது. அடுத்ததும் பாருங்கள் ஒரு முக்கியமான புத்தகம் தான் ராஜ்கே பன்சால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் மெக்கானிசம். அப்போ ரியாக்ஷன் மெக்கானிசம் நிறையா இருக்குது டாப்பிக்கு. அப்போது இந்தந்த புக்கெலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிவிடுங்க. இல்லை முக்கியமான புத்தகத்தெல்லாம் நீங்கள் வாங்கியே வச்சுக்கிடலாம். அடுத்தபடியாக விகே அலுவாலியா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபண்டமெண்டல் கான்செப்ட். அப்போ இதில் முக்கியமான ஃபண்டமெண்டல் கான்செப்ட் எல்லாமே இந்த அலுவாலியா புத்தகத்தில் இருக்கும். அடுத்தது பாருங்கள் இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் கெமிஸ்ட்ரி. அப்போ நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது இல்லையா? இந்த ஆல்கலாய்ட்ஸு, ஸ்டெராய்ட்ஸு, அப்போ இந்த மாதிரி நிறைய நமக்கு டாபிக்ஸ் இருக்குது இந்த நியூ சிலபஸில். அப்போ அதுக்கு ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட் கெமிஸ்ட்ரி. அப்போ இந்தந்த புத்தகங்கள் கண்டிப்பாக எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருக்கும். அப்போ அந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸும் செட் பண்ணுவாங்க. அப்போ இந்த புத்தகத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். கோஜி நாகனிஷி டொசியோ கோட்டோ. அடுத்தது பாருங்கள் இதில் முக்கியமாக டெர்பின்ஸ் அண்ட் டெர்பினாய்ட்ஸ். அந்த டெர்பினாய்ட்ஸுக்கு மட்டுமே இந்த புத்தகம் இருக்குது. இதே நீங்கள் ஆன்லைனில் கிடைச்சா கூட நீங்கள் அதை ரெஃபர் பண்ணலாம். நியூமன் ஏஏ நியூமன் கெமிஸ்ட்ரி ஆஃப் டெர்பின்ஸ் அண்ட் டெர்பினாய்ட்ஸ். அடுத்தது ஈலியல் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ். அப்போ இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா ஒன்று இந்த புத்தகம் ஈலியல் வரும், இல்லைன்னா பிஎஸ் கால்சி இன்னொரு புத்தகம் உண்டு, அதுக்கப்புறமா நாசிப்பூரி. ஸோ இந்த 3 புத்தகத்தில் இருந்தால் மாறி மாறி கொஸ்டின்ஸ் கேட்டே இருப்பாங்க இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில். அப்போ இந்த முடிஞ்சதுன்னா இந்த 3 புத்தகத்தையுமே நீங்கள் வாங்கி வைக்கலாம். சரிங்களா? அப்போ ஈலியல், கால்சி, நாசிப்பூரி. அடுத்தது பாருங்கள் பி ரமேஷ் பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்போ இந்தந்த புத்தகங்கள்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு சிலபஸ் அதாவது டான்ஸ்கி சிலபஸில் இந்தந்த புத்தகங்கள் தான் ரெஃபரன்ஸ் புக்ஸாக கொடுத்துக்கிறாங்க. அப்போ அதில் இருந்தால் வரக்கூடிய கேள்விகள் இருக்கும். அப்போ இதில் இந்த பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அடுத்தது ரொம்பவே முக்கியமானது இந்த ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இதில் இருந்தால் முக்கியமாக எடுப்பாங்க. ஜேஏ ஜோல், கே மில்ஸ், ஜிஎஃப் ஸ்மித்து ஹெட்ரோசைக்ளிக் கெமிஸ்ட்ரி 3rd எடிஷன். அப்போ இதில் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸில் இதை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். சரிங்களா? ஜேஏ ஜூல். அடுத்தது இன்னொன்று இருக்குது தாமஸ் எல் கில்கிரிஸ்ட் ஹெட்ரோசைக்ளிக் கெமிஸ்ட்ரி. இதையும் ரெஃபர் பண்ணலாம். அடுத்தது டொனால்ட் எல் பாவியா
அப்போ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினாலே பாவியா புத்தகம் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கான்செப்டுமே இந்த பாவியா புத்தகத்தில் இருக்கும். சரிங்களா? அப்போ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, கைட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்போ இது ஒரு கைடுன்னு தான் சொல்லணும். சரிங்களா? அப்போ இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கியே வைக்கலாம், டொனால்ட் எல் பாவியா. அடுத்தது பாருங்கள், இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அப்போ யாருன்னு பாருங்கள், இதில் சில்வர்ஸ்டைன், ஜிசி பாஸ்லர். அப்போ இதுவும் ஒரு முக்கியமான புத்தகம். அதே போல் இந்த வில்லியம் கம்ப், இந்த ரெண்டுலேயும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சரல் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த 2 புத்தகத்தையும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அடுத்தது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆஃப் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், குர்தீப் ஆர் சட்வால். அப்போ இதுவும் ஒரு முக்கியமான புத்தகம். முக்கியமாக போன டிஆர்பிலெலாம் இந்த புத்தகத்திலிருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அடுத்தது மெடிசினல் கெமிஸ்ட்ரி, கடைசி யூனிட்டில் இருக்கு இல்லையா மெடிசினல் கெமிஸ்ட்ரி, அதுக்கு இந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்சிஸ் ஏ கேரே, ரிச்சர்ட் ஜே சன்பர்க். அப்போ இது ஒரு முக்கியமான புத்தகம். இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிடலாம். சரிங்களா? இதுவும் ஒரு முக்கியமான புத்தகம். நிறையா கொஸ்டின்ஸ், சிஎஸ்ஆர் கொஸ்டின் எல்லாமே இந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அடுத்தது ஆர்டி மாரிசன், பாய்ட் அண்ட் பட்டாச்சார்ஜி. ஸோ இது ஒரு முக்கியமான புத்தகம், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கான ஒரு முக்கியமான புத்தகம். அடுத்தது இதில் ஸ்டெராய்ட்ஸுக்கு மட்டும் நீ ரெஃபர் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா இந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணலாம், எல்எஃப் ஃபீசர் அண்ட் எம் ஃபீசர். அடுத்தது அரோமேட்டிசிட்டி மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா பிஜே கேரட், மெக்ராஹில் 1971. அப்போ அரோமேட்டிசிட்டி மட்டும் அதில் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனி புத்தகத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது எல்லா கான்செப்ட்டுமே நீங்கள் அதில் லேர்ன் பண்ணலாம். அடுத்தது இந்த கொஞ்சம் இந்த அட்வான்ஸ்டு இல்லாமல் ரொம்ப அட்வான்ஸ்டாக போகாமல் மீடியம் லெவலாக இருக்கும். சரிங்களா? ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். எம்கே ஜெயின், ஷர்மா, மாடர்ன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இதில் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு சில முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். அடுத்ததாக இந்த அருண் பால், பிஎஸ் பால், அட்வான்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இதுவும் ரொம்பவே எளிதாக தான் இருக்கும். நீங்கள் இந்த புத்தகத்தையும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அடுத்தது பிஎல் சோனி, இந்த சாலா டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்போ இது எல்லாமே அந்த சிம்பிள் டாபிக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எளிதாக புரிந்து கொள்வதற்கும் எளிதாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சிஎன் பிள்ளை டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்போ இது எல்லாம் யூஜி லெவல் பேஸ் பண்ண புக். இப்போ நம்ம ஒரு 4-5 புக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே யூஜி லெவலில் பேஸ் பண்ண புக்கு. ஸோ அந்தந்த டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனத்தான் கிளைடன், ஷார்ட்டாக கிளைடன் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளைடன் புக்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதில் வந்து ஆன்லைன் பிடிஎஃப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நெட்டில். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் நினச்சினா அதை ரெஃபர் பண்ணலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெளிவாக அந்த புத்தகத்தில் இருக்கும். அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. அப்போ ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2 யூனிட் இருக்குது. அப்போ அந்த 2 யூனிட்டையும் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணணும், எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தந்த புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்த புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா இந்த புக்ஸில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அப்போ நாம் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே இந்த புக்ஸை ரெஃபர் பண்ணி தான் நம்ம நோட்ஸும் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.